அவரை நம்பணும், ஸ்திரப்படணும், பலப்படணும். இப்ப இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்னால ஒரு வார்த்தை சொல்றார், உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு வர போறேன், கிளம்புங்க அப்படிங்கிறார். நீ அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு 12 மணி நேரம் வேலையிலிருந்து இரவும் பகலும் கஷ்டப்பட்டு வைக்கல் அறுத்து செங்கல் அறுத்து நீ கஷ்டப்பட்டு நெத்தி வருவ நிலத்தில் விழுந்து வெயிலையும் மழையும் பனியிலும் பார்த்து கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறாய். உன் வேதனை என் பரலோகத்து கட்டினது, உன் கண்ணீர் பரலோகத்து கட்டினது, உன் துக்கம் பரலோகத்து கட்டினது. உன்னை விடுவிச்சு உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை நான் செழிப்பான இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல உன்னை கொண்டு வர போறேன். நீ இடத்த காலி பண்ணு, நீ வெளியே புறப்பட்டு வா, உனக்கு ஒரு மேய்ப்பினை வைக்கிறேன்னு சொல்லி மோசையை வச்சு அவர் என்ன செய்றாரு, அழைச்சு கூட்டிட்டு வர்றார். வார்த்தையை விடுறாரு, வார்த்தையை சொல்லி தான் அழைக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பிதான் மக்கள் புறப்பட்டு வர்றாங்க.